சந்தோஷம் தான் இங்க வந்தது நின்றதெல்லாம் அவ்வளோ ஆனாலும் எல்லாம் சந்தோஷம். ஆனால் போறேன்னுக்கு தான் கவலை. மலைக்குள்ள வாழைப்பழம் விற்கிறீங்களா? எவ்வளவு வாழைப்பழம்? சரிம்மா, எவ்வளோ நல்ல செய்வீங்க? எடுத்துருக்குறீங்களா அவ்வளோ காலத்துக்கு? எடுத்துருக்குறீங்களா? செம்மையா இருக்கு. அஜீவன் இடத்துக்கு நாங்க கிட்ட வந்துட்டோம் பாருங்க. மழை நடந்து போற கூட கிடைக்க கூட மகனை குழந்தை ஒப்படைச்சிட்டேன். வணக்கம், நான் உங்கள் சாரு. நான் உங்கள் ரஜீவன். ஓகே, இன்னைக்கு எங்க போறதுக்கு நாங்க ரெடியா நிக்கிறோம். இல்லை எங்க நிக்கிறோம்னா இப்ப எங்களோட பழைய வீட்டுல தான் நிக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் மாங்குளத்துக்கு போறோம். ரஜீவன் தம்பி இன்றைய தினம் நாங்கள் பயணம் அனுப்பி வைக்க போறோம். சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ரஜீவன் தம்பியை நல்ல பாதுகாப்பாக வந்து ஒரு அண்ணா குடிபிறலுக்கு முதல் நாட்டு எங்களோட வீட்டை, அதாவது எங்களோட புது வீட்டை கொண்டு வந்து ஒப்படைச்சார். அவர் எப்படி ஒப்படைச்சாரோ அதை விட வந்து இன்னும் சிறப்பாக நாங்கள் ரஜீவன் அம்மாட்ட வந்து ரஜீவனை இன்றைய தினம் ஒப்படைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரஜீவன் தம்பி இன்றைய நாளோட கிட்டத்தட்ட 6வது நாள். இந்த 6வது நாளும் இங்கே நின்றதுன்னு ஒரு அனுபவம் அதில் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி என்று அனுபவம்டா சொல்றதுக்கு வீடியோ காணாது, ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்குது. முதல் சாருவக்காவையும் சுவாசனாவையும் மட்டும்தான் தெரியும். நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே தெரியும், எல்லாத்த குணங்களும் தெரியும். நல்ல நல்ல அன்பா பார்த்து கொண்டவே சாருவக்காண்ட ஆக்கள் இருந்தாலும் சரி, இங்கே வந்திருந்த சுவாசன்னா அந்த ஃபேமிலியில் இருந்த ஆக்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்ல அன்பா பார்த்து கொண்டவே. உண்மையில் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இங்கேருந்து போகணுமா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பெரிய மனம் இல்லாது, அதுதான் அனுபவமாக சொல்லலாம். எவ்வளோ நாள் நின்றுருக்கீங்க ரஜீவன்? 6 நாள் நின்று. 6 நாள் நின்றுருக்கீங்க. இப்போ அதுக்கு எல்லோரும் கோலும் வந்துட்டேன். வேலை திட்டமா? வேலை திட்டமாவோ? என்ன வேலை திட்டம் சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. ரீலோடு போடுறது நான் புதுசாக சிம்முகளை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன்னா, அதெல்லாம் மேனேஜர் அடித்தவர் கண்ணால் சிம்முகள் ஒன்று போடையில் போட்டு தாங்கன்னு சொல்லி அது ஒரு டாக்கெட்டாக செய்கிறதால அது கட்டாயம் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக ரஜீவன் தம்பி இன்னும் நல்லா வளரணும். அதாவது வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் மெல்லாவி தீபன் பாஸ்டர்ன்னு சொல்லி அவர் கூட வந்தார். பார்த்தீங்களா, வந்த ஒரு லஞ்ச் டைமில் தம்பியோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் ஒரு நேரம் மட்டும் செலவழிச்சிருப்பார். அந்த நேரத்துக்கு வந்து ரஜீவனை மேலும் தம்பியை தானும் சபரீதியாக வளர்க்கணுமெல்லாம் சொல்லி போட்டு தம்பி அடுத்த கட்டம் சந்திப்போம்னு சொல்லி வாழ்த்தி ஒரு பாஸ்டர் ஆசீர்வாதமும் என கிடைக்கப்பெற்ற நாளாயிட்டு. உண்மைக்குமே இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு கத்தி இல்ல வேலுக்குள்ள. சரி, இப்ப தம்பி தான் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுக. இன்றைக்கு சார் ஒரு பாடலை தம்பிக்காக டெடிகேட் பண்ணுவார். ஏதாச்சும் ஒரு பாடல் தம்பி தான் காலை ரெடி பண்ணினவர். என்ன படிக்கலாம் விடைபெற விழியே அதை படிக்க போறேன். அண்ணா கூட படிச்சிருந்தார் காலமே அந்த பாட்டு. அந்த பாடல நினைச்சேன் சொன்னா நான் ரஜீவன் தம்பி காலையில வந்து டீ எடுக்கும் போது ஒரு பாட்டை போட்டு ரெடி பண்ணிக்கணும். இன்ஜின் நின்று கொண்டு பாடாமல் நாங்க போய்க்குள்ள எங்கேயாச்சும் பிரேக் எடுப்போம் தானே, அங்க பாடலாம். வேண்டாம் சத்தமா இருக்குது. முன்னூத்து ஜாட்டு இருக்கிற வழியால் கல் அறிஞ்சு கொண்டிருக்கீங்க. அதால அங்க போய் பாடலாம். தம்பி இனிமையான குரல் எப்பவும் இனிமையான பாடல்கள் வந்து நீங்கள் நாங்கள் வீட்டை போற காணொளி தான் பார்க்க போறீங்க. அதால இணைஞ்சிருங்கோ. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் பிரேக் எல்லாம் எடுப்போம். அதையெல்லாம் கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப அனுமக்காவட்டையும் போயிட்டு போவோம். கண்டிப்பா இருக்கா சந்திக்க சொன்ன. அதை விட முக்கியமா அவர் காலையிலேயே நிறைய பேருக்கு கால் பண்ணி தான் போயிட்டு வரேன்னு போன்ல சொல்லிட்டு மரருக்கு சொன்னீங்க. செல்லக்கிளியப்பா, அம்மா, எஸ்கி அண்ணா எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நானும் காக்க மாட்டேன். அனுசியாக்காக்கும் சொன்னான்.
என்ன எல்லாரையும் யாரையுமே வந்து விளக்க முடியாத உறவுகள் ஆகிட்டோம். கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்லி எனக்கு போன் பண்ணி சொல்லல நீங்கள் ராசில போயிருக்கலாம். கவலைப்பட தேவையில்ல தம்பி, நாங்க எப்பவுமே பயணிச்சு கொண்டுதானே இருப்போம். உறவு வந்து எப்போ முடியாது. எல்லாரும் தொலைபேசியில காய்ச்சிருக்கணும். ஆனா அந்த எங்களோட அன்பு இப்படியானதான்னு சொல்லி அவையில் வெளிப்படுத்தின ஒரு நீங்கள் இப்ப என்ன பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? என்ன பற்றி மேல சுபாசன்னா சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. தமிழுக்கு எப்படி நான் தமிழுக்கு தமிழுக்கு முதல் பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இப்ப நாங்க இதுக்கு ஆங்கிலம் கலக்க கூடாதல்லோ? கலக்க. அப்ப நான் சொன்னது சரியா இல்லையானு? ரைட், ஓகே. நாங்கள் இப்போ ஆட்டோலாம் போகிறோம். சரி வாங்க, நாங்கள் போயிட்டு அனுபவம் சந்திச்சுட்டு அடுத்தது அங்கே எங்கெங்கே போகிறோமோ அதையும் நாங்கள் வீடியோவில் பதிவு பண்ணுவோம். உடனே நாங்கள் ராஜீவனை அவங்களுடைய அம்மாண்ட கையில் ஒப்படைச்சிட்டு வருவோம். அதை எல்லோரும் பார்ப்பீங்க. தூரம் நாங்கள் கொஞ்சம் மினைக்கடணும். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து மாங்குளம் மட்டும் போகிறது பிரச்சனை இல்லை. அதுக்கு அங்கால அவற்ற ஏரியாவுக்கு போகிறது தான் ஃபுல்லாக கப்பலில் போகிற மாதிரி இருக்கு. மழை பெஞ்சால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். என்றாலும் கொண்டு நாங்கள் அங்கே விட்டு வீடியோ முடிப்போமே. நிறைய சந்தோஷம் தான் இங்க வந்தது நின்றதெல்லாம் அவ்வளோ 6 நாளும் எல்லாம் சந்தோஷம். ஆனா போறேன்னுக்கு தான் கவலை. நாங்கள் தொடர்ச்சியா பயணிப்போம். சரிதானே? மறுபடியும் மனசு இப்படியான சந்திப்புகள். நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய இடங்கள் சுத்தூர்ல ஆரம்பத்துல என்ன போன் பண்ணி சொன்னேன், குடியூருக்கு வாங்கோ, அதுக்கு பிறகு வெளி மாவட்டங்களுக்கு அண்ணா சொல்லியிருந்தேன் மேல குடியூருக்கு வாங்கன்னு சொல்லி நான் சில விஷயங்கள் அண்ணாவோட தனிப்பட்ட ரீதியில் கதைக்குள்ள சொல்லியிருந்தேன். குடியூருக்கு வாங்குவது வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே எஸ்டிஏ பிளாக்ல எல்லாம் வீடியோ போடுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஏதோ அண்ணா ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்றாருன்னா உண்மையில நினைச்சிருந்தேன்னா நிறைய சந்தோஷமா இருக்குது. எஸ்டிஏ பிளாக்லேயும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதாக்கள் மிஸ் பண்ணாக்கள் அதை பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாளில் நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் வெளிக்கிடுவோம் உண்டு. அப்போ கூட வருவோம்னு சொல்லியிருந்தேன். சந்தோஷம். அப்போ வருவீங்க? கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் சேர்ந்து மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை, சிங்களூருக்கெல்லாம் போவோம். கண்டி, காலை அதான் நாங்க சொல்லிட்டோமே ஏற்கனவே. இந்த தம்பி அண்ணா அந்த உறவு வந்து எப்பவுமே எங்கள்கிட்ட நீடிச்சு கொண்டேதான் இருக்கு. ஒரு அன்பான உறவாக நீங்க வந்து ரஜீவன் தம்பி மறக்க முடியாத அப்படின்னு சொன்னா தெரிஞ்ச ஆக்களை விட தெரியாத ஆக்களும் அந்த என்ன சொல்றது ஒரு சில கணப்பொழுதுகளிலே வந்து பழகினது, நெருக்கமா இருந்தது. பிறகு என்ன எல்லாம் கூட்டி கொண்டு போய் ஷோர்ட்ஸ் எல்லாம் மேல போய் அந்த என்ன சொல்ற திரைமறைவில் வீடியோவில் காணாத நிறைய விஷயங்கள், வீடியோவில் நிறைய பேர் பார்த்து ஷாப்பிங் கூட்டி கொண்டு போனது எல்லாம் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தீங்க. வீடியோவில் காணாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கடவுளுக்கு நீராக அவை செய்ததால அந்த சில விஷயங்களை சொல்லவே விருப்பப்படல. ஓகே, அது மட்டும்தான். இன்னும் ஒரு விஷயத்த இந்த தம்பி வந்து வீடியோவில் வெளிப்படாத சில விஷயங்களை இங்கே செய்திருக்கோன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன சொல்ல நினைக்கிறேன் சொல்லுங்க. ஓகே, உண்மைக்குமே வந்து இதுங்கன்னு இந்த குடிவில் வந்து தம்பி எனக்கு கொடுத்த நல்ல ஒரு கிஃப்ட் வந்து மிகவும் அது பெருமதி என்று சொல்றதுக்கு நல்லே இல்லை. அவ்வளோ ஒரு பெருமதியான நிலையான ஒரு கிஃப்ட் தான் எனக்கு தந்திருக்கார். அதை சொல்லியிருந்தால் அக்கா இந்த காரணத்தையும் கொண்டு நீங்கள் வந்து வீடியோவில் அதை காட்டவே கூடான்னு சொல்லி அது தம்பின்ற வந்து வேண்டுகோள். ஆகவே அதற்கு அமையத்தான் நான் அதை வந்து வீடியோவில் அதை என்ன கிஃப்ட்ன்றதை காட்டல. என்னன்னு நீங்க சொல்லுவீங்க. வேத வசனத்தை, அதாவது பைபிள் மாதிரி 3 மொழிகளையும், இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் 3 மொழிகளையும் ஆதியாகமத்தில் வழிபடுத்த மட்டும் அதை நாங்கள் கேட்கலாம். அதாவது என்ன, இப்போ நாங்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் எது கேட்குறோமோ அதை அமர்த்தினால் அது அவங்க அப்படியே ஒரு வசனமாக வாசிக்காமல் எங்களுக்கு ஒரு போதனை மாதிரி, அதாவது ஒரு போதகர் எப்படி போதிக்கிறாரோ அதே மாதிரி அந்த வசனம் அப்படியே வரும். ஒரு காலையில் எனக்கு காண்பிச்சா அது உண்மையாக நல்லா இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் நல்லா தான் இருந்தேன் என்றால் அதிகாரங்கள் அவ்வளோ மொழி 3 மொழிகள்லேயும் இருக்குது. அதைத்தான் அவர் கொடுத்திருந்தார். சொல்லிட்டேன் அதை காட்டினேன் சரி. பிறகு நான் கேட்டு அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கிற வீடியோ போடுவீங்களா அதை காட்டுவாங்க. சரி, அது பிறகு காட்டுவாங்க. நீங்க பிறகு காட்டுவீங்க. எனக்கு கிஃப்ட் டைம் இல்லை. வெயிட் பண்ணுங்க அதை பிறகு தான் காட்டணும். வேணுண்டா ஒரு இது இருக்கணும். அது நல்லா இருக்கும். நான் அதை பார்த்தோன்னே நினைச்சேன்னா
இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இந்த வயதான ஆட்கள் இருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் அதை கொடுக்கணும் அப்படி வாங்கி சரி அது பிறகு பார்ப்போம் என்னென்னு அது சம்பந்தமா நீங்கள் சரி இப்போ என்னோட கதைச்சிங்கன்னு சொன்னா அது சம்பந்தமா ரைட் அது பிரச்சனை இல்லை அடுத்தது இதை பற்றி சொல்லல சாருக்கா இப்போ பார்க்கல முதல் இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் மாறிட்டா கருத்து போனா மெலிஞ்சு போனா மெலிஞ்சு போனேன் கருத்து போனேன் குரல் வீட்டு வேலையோட நிறைய மாற்றங்கள் இருக்குது பட் ஆனால் இதெல்லாம் ஒரு சிம்பிள் பிரச்சனை ஏன்னு சொன்னா எனக்கு பிரதான வேலையா இருந்தது எங்க தம்பியையும் வந்து சந்தோஷத்தோட அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் நான் வர முதலே எனக்காக தனியா ஒரு பெட்ரூம் ஒன்று ரெடி பண்ணி இங்க வந்து நிறைய பேர் வந்திருந்தவே அந்த அந்த பிஸியான நேரத்துலையும் எனக்காக ஒரு தனி பெட்ரூமை ரெடி பண்ணி இப்போ வரைக்கும் அந்த பெட்ரூம் எனக்காக இடையில வழியில நான் படுத்துவீங்க இப்போ வரைக்கும் எனக்காக இருக்குது அது இடையில நான் விருப்பப்பட்டதுக்கு அமைய வெளியில காத்தோட்டமா படுக்கலாம்னு சொல்லி போட்டு சரியா ஓகே அது வலிக்கிறோமா நேரமாக நாங்கள் மதியத்துக்குள்ள உங்களை விட்டுட்டு நாங்களும் வலிக்கிறோம் சரியா ஓகே டன் வாங்க பார்க்கலாம் அசாம் சரியா ஏன் அப்படி எல்லா இடமும் ஸ்டிக்கோட ஓ நான் இருக்க பயமே என் தம்பிக்கு சொல்லும் பாவம் நீங்க இருந்தா 2 கண்ணா தானே இருக்கு வாங்க வாங்க வேலை முடியுதானே எப்படி இந்த ப்ரோக்ராம் நல்லாவே காட்டிக்க 6 நாள் நின்றவர் 6 நாள் பயணம் கட்டாயம் போகணும் அப்படி ஆமா நீங்க வரணும் சர்ப்ரைஸ் அவங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்கறது என்ன டைம் அதாவது பெங்களூருக்கு என்ன சொல்றேன்னா ஷாப்பிங் போய் தம்பிக்கு தன்னோட போச்சுதான் அப்போ இப்போ ஒரு கிஃப்ட்டும் தந்தான் எனக்காம் தம்பி சந்தோஷமா இருப்பா எனக்கு அனுப்பி வைக்க போறேன் அக்கா நிறைய கலைக்கிறா போராட தெரியும் அம்மாவை நிறைய கதைக்கலாம் குரல் கழுத்து சுருக்கி நிறைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சரியா வேலைக்கு போறீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க போற சுவாசம் வந்து இவ்வளவு நாள் தான் இப்படி சாப்பிட்ட நீ இந்த பாத்தீங்க நல்ல ஒரு கேள்வி சூப்பர் கட்டாயம் அங்க அது நவம்பர் சரி அப்ப சந்தோஷம் தூர போகிறது நாங்கள் பயணம்
கட்டாயம் தம்பிக்கு வந்து நாட்டில் ஒரு நாள் இருக்கும் ஆசை சந்தோஷமாக அமையல இன்னொரு முறை சரி ஏதாச்சும் கிஃப்ட்டுகளை கொடுத்து விடுங்களேன். என்ன கிஃப்ட் கையை தான் கொடுங்க. என்ன இருந்தாலும் இந்த கிஃப்ட்டுகளா கொடுத்துருங்களா போய் ஜூஸ் கிட்ட குடிச்சிட்டு போங்க. சரி சந்தோஷம் போயிட்டு சரி சந்தோஷமா போயிட்டு அடுத்த முறை நிகழ்வுக்கு வாங்க. எவ்வளவு பார்க்கணும் எனக்கு மறந்துச்சு எவ்வளவு ஆகுதே இல்லையா? இல்ல பார்க்கணும் ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு ஐயா ஜூஸ் குடிக்கலாம் இருக்கு. அம்மா அந்த கனவு அப்படித்தான் இருந்தது. சமைக்க கூட எல்லாரும் கூப்பிடல சம்சாரோலும் ஒரு ரஜிவனுக்கும் நான் சாப்பிடுறேன். அண்ணா 2 ரோல் 2 சம்சா 2 வடை. அதோட உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பண்ணாம் என்னண்ணா நீங்க குடிக்கிறதுன்னு சொல்லி ஆச்சு. சம்சா இல்லையா? அவன் என்ன செய்யலாம்? ஏன் சம்சா இல்லை, கிழங்கு ரொட்டி இருக்கு. அது எனக்கு இல்லாடி ரோல் இருக்கு. ரோல் சாப்பிடுங்களேன். அது நல்லா சரி. அந்த இந்த வடையில வடையில அந்த பருப்பு வடை அந்த வடை அதெல்லாம் ரோலும் வடையும் தான் வாங்க. தண்ணி போட்டு வெனிலா மில்க் மைலோ ரைட்டா விளைக்கிடுவோமா? வெளுத்துடுவாங்க. ரைட், எங்கே நிற்கிறோம்? எழுதுமட்டுவாளுக்கு வந்துட்டோம். நாங்கள் அங்கே வாங்கின ரோலையும் வடையையும் இதில் ஒன்று தான் சாப்பிட போகிறோம். ம் சரி. கடையில் சாப்பிடாது காரணம் அந்த பேப்பரோட முடியுமா? சார் ஓகே. கடன் பாசி ரஜிவன் அப்படி நல்ல ஒரு வேப்பங்கெல்லாம் இருக்குன்னா போய் பாருங்க. சூப்பராக இருக்கு இந்த ரோல். நல்லா இருக்கா? ஆமாம், இவ்வளோ தூரம் வந்து ரோல் இந்த சூடு ஆறல. அதான் படிக்கிறேன். எனக்கு நெஸ்கே ஐஸ் காஃபி. ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா?
நான் பாடுறேன். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே. என்ன சொல்றோம்? சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. ரஜிவனுக்கெல்லாம் கண்ணு பட போகுது. உண்மைதான். ம். இல்லை அந்த வீடியோ நிற்கிறீங்க. வாசனை வந்து சொன்னா தான் எல்லா வீடியோக்கும் வருவார். அதான் நாங்கள் குரூப் சொல்கிறேன். அடுத்தது வடை. வடை சாப்பிடுமா? என்ன சாப்பிடுவோம்? வடை சாப்பிடுமா? நான் இல்லை ரஜி வெங்கட் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. வடையின் டேஸ்டாக தான் இருக்கு. 2 ரோல் பண்ணிட்டு இப்படிங்க வடை. இது கடலை வடை டேஸ்டாக இருக்கு. என்ன சார் வாக்கா அறுவை கோய்க்க போகிறேன். வடை வடை வாங்கி வீட்டை போய் சேர்ற மாதிரி இல்லை. சூடம் தான் மாங்குளம். போவோம் நாள் அப்படியே பயணத்தோடைய கழிப்பாங்க. ஏன்னா பொழுது அமையாது. ம் வடையில் வடை டேஸ்டாக இருக்கு. நல்லா இருந்தாங்க. ம் அடுத்த கிலோஞ்சில் வாங்குவோம். இல்லை இல்லை அது இப்படி பெசலாக கிடைக்காது. ம் டேஸ்ட்டு நான் தான் பிடிக்கிறது. நிற்கிற மாதிரி இல்லை. தண்ணியில் ஸ்பெஷலாக இருக்கு. ம் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த தம்பி ராஜீவன் இந்த மேடையில் இருக்கின்றார். ராஜீவன் நீங்கள் பாடு சொன்னது பாடல பாடு. இப்பொழுது அவர் பருத்தித்துறையில் சுட்ட கடலை வடை உணவாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதவுடன் மற்றது என்ன பால் என்ன? மேலே நல்ல சுவையாக இருக்குது. வீடியோ பார்க்குறாக்க நீங்கள் அதை வந்தால் சாப்பிடுங்க இந்த கடையில். நல்ல கருகையில் டேஸ்ட் அப்படியே நாக்கு பால் வேணும். டேஸ்ட் நாக்கில் வருது இல்லை மிளகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காரத்தில் சாப்பிட்ற படிவம் சட்டம் வேணாலும் சாப்பிடுவோம். பார்க்குற மைண்டில் உள்ளது ரோலில் இந்த மாதிரி 4-5 வேண்டிக்கலாம் உள்ளது. நானஞ்சில் ஒரு கடுப்பு வடை சாப்பிடும். போகுமா ஊர்வலம் யார்கிட்டயோ கேட்குற மாதிரி கிடக்கு. மீண்டும் மீண்டும் வேண்டும் படைதான் எனக்கு வேண்டும். மருத்துவ கடையில் இருக்கிற வரை கிடைக்குமா? இது அடுக்குமா? இப்படி ஒரு வடபேர இந்தியாவை கிடைக்குமா? கிடைக்குமா? எப்படி பாட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அறுவாடு கோல் அடிக்கணும். அடிக்கணும். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ பருத்தித்துறை மந்திரையில் இந்த வடகின் நூலும் வாங்கி கொண்டு வந்து எவ்வளோ மட்டும் எழுதுமன்றால் ரயில்வே சேவைக்கு கொஞ்சம் தள்ளி ரயிலின் ரோட்டுக்கு வலப்பக்கம் உள்ள ஒரு கோயிலில் முன்பாக நின்று முன்பாக மரத்துக்கு நான் வேப்ப மரத்திற்கு அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையில் இந்த காலை உணவை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் இதை நோக்கி சாப்பிட போகிறோம். ஏன்னா சரியா? அடுத்து என்ன நடக்குது என்று தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. ஓகே. பாய் பாய் பாய்.
நாங்கள் இந்த போனுக்குரிய கவர் கிடைக்கவில்லை. வேறொரு கடையில் தான் வாங்க போகிறேன். நிறைய அந்த கொண்டு இருந்தவர் நிறைய கவர்களுக்குள்ள என்ன போன் இது M33 5G சைம் 5G போனோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது புதுசில் இருக்கிற அம்மாச்சி அவங்க தான் இந்த ரஜினிக்கு வாங்கி கொடுத்தவங்க. இப்போ அப்போ இருந்தே கவர் இல்லாமல் இருக்கிறீங்க. கவர் இருந்தது, கவர் கொஞ்சம் அதுதான் பழுதாடா. இதில் ஒரு மொபைல் ஷாப் இருக்குது. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற சுபாஷ் இந்த வெயில் நேரத்துலேருந்து தம்பிൻ്റെ ஃபோன் கவருக்கா பார்த்தீங்களோ? உங்களுடைய ஃபோன் பார்த்தீங்களா? என்னுடைய ஃபோன் மாதிரி தான் செட் பண்ணியிருக்கிறேன் கவரை. ரைட் அண்ணாங்க, கவர் போட்டாச்சு. நாங்கள் கொண்டு வாங்கியிருக்கிறோம். என்னுடைய ஃபோனுக்கு இருக்கிற கவர் மாதிரி தான் போட்டிருக்கேன். 800 எடுத்துருக்கிறோம். ஓகே கவர் இதே மெட்டீரியல் தான் உங்களுக்கும் நல்ல கவராக தான் வாங்கியிருக்கேன். என்னதுக்கு இப்போ 800 சொல்கிறீங்க? இல்லை விலை 800. ஆனால் கொஞ்சம் விலை ஆகிட்டு நான் சொன்னேன். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இது 600 தான் தந்தவே. நான் யூடியூப்பில் இருக்குன்னு சொல்லிட்டேன். உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தேன். அடுத்து இந்த ஃபோன் துடைக்கிறதுக்குரிய ஒரு அவன் ஸ்ப்ரே தங்கட பாவனைக்கு இருக்கிறான்னு சொல்லிக்கினா வந்தாலும் ஒன்று கேட்க தந்துட்டீங்க. இது 800 தான். இதுக்கு க்ளீன் பண்ணலாம் கண்ணாடி. ஓகே நாங்கள் சார் இதை வச்சுருந்தோம். சென்டெண்டு தூக்கி அடிச்சது சரி படிக்கிறோம். சரியான வெயிலாக வாங்க நம்ம கேட்காங்க. காத்தோட்டமாக இருக்கு முடுங்கோ. சரி ஓகேயா? மோர் வேணும் ராஜீவன். எனக்கு என்ன சொல்றீங்க? வேண்டாமா? நான் குடிக்கிறேன். மோர் 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 தான் நான் குடிக்கிறேன். இல்லை வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு மோர். நான் குடிக்கிறேன். சோளம் வாங்கி தரட்டா? மண்பானையில் நல்லா தான் அவிச்ச சோளம் 4 ரஜினிக்கு வாங்கினா சார் 3 மோர் 4 சோளம். இல்லை 2 மோர். ரெண்டாமா? நல்லா இருக்கா? இருக்கு. குடிங்க. நான் சில சோளம் சாப்பிட ரஜீவன் சுழச்சில சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். வேண்டா பெருசாக வேண்டாம், முறிச்சு தாங்க. வர்ற முறிச்சு தரட்ட ரஜீவனுக்கு வளவுகள் தெரியுதா? அப்புறம் அனுபவம் மக்கா, அனுபவம். வா செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. நான் காத்தோட்டம் பண்ணல. இப்ப காத்தோட்டம் மறுநாள் ஆட்டோக்குள்ள சோளம் சாப்பிட செம்மையா இருக்கு. அப்ப ரசித்து ருசித்து படிவாங்க சாப்பிடும். அங்கே போய் நான் முருகண்டி கச்சான் வந்த போறதே. ரஜீவன், நாங்கள் முருகண்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ என்ன கச்சான்னு கூட அம்மாவுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்போமா? இது கச்சான் கச்சான் தேவை. எனக்கு கச்சான் சாரு என்ன கச்சானா? கச்சானும் ரஜீவனுக்கு சின்ன போத்து, ஒரு சின்ன போத்தல் கூழ் தண்ணி போத்தலாம். நான் போய் சாம்பிள் தருவேன் சாப்பிடு. வந்து அதான் இல்லை சோளம் மாந்து போட்டு ரஜீவன் கொடுங்க சாப்பிட்டு பார்க்கட்டும்.
காட்சி நல்ல சட்டப்படியா இருக்குது. வெயில் பாதியில இருந்து மழை பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா, ரஜீவன் வார நாடி கொஞ்சம் மழை. ஆனா இந்த பக்கம் மழை அப்படி சிவப்பு கார் ரஜீவன் இந்த கார் எப்போ எடுப்பேன்? ரஜீவன் இந்த கார் எடுப்பீங்க தான் போகிறேன். மனம் கொண்டதே மாளிகை. என்ன நடந்து போற குடை கிடக்கு எனக்கு குடை பிடிச்சி போக மாட்டேங்குது. ஓ ஆ சரி. நிறைய கவனமா மழை ரஜி ஏதாச்சும் பாட்டு பாடணும் இந்த டைமில். மழையில் நிறைந்த மல்லிகை பாடணும். மழை வருது மழை வருது குடை கொண்டு வா மானே உன்னாரப்பிலே வருது வெயில் வருது நிடகுண்டு. அந்த மலையிலையும் பாருங்கள் வாழைப்பழம் விற்கிறார்கள் மறித்து. அதான் போக விட மாட்டாங்க இல்லைங்க, மறுப்பாங்க பாருங்க. வாழைப்பழம் கூடாது கூடாது. பல நேரம் வாழைப்பழம் மலராயிடும். ஆனால் நனைஞ்சு நனைஞ்சு விற்கிறேன் பாருங்க சின்ன பிள்ளைகள்லாம். என்ன செய்யறது? அதிகம் பாட்டு பாடணும் இந்த டைம். இந்த டிரைவரும் பேச இந்த கிளாஸ் கண்ணாடி தட்டுறது இருக்கல்லோ, அத்தி துடைப்பானும் வேலை செய்யறதில்லை. ஏன் ஏறினது அங்கே மழை இல்லாதால பார்க்கல நாங்கள். இப்போ சுவிட்சை போட்டு வேலை செய்யுது. இப்போ கண்ணாடி துடைச்சாதான் கிளியராக தெரியும். ரோட்டு தெரியாம காட்டுக்கு ஓடணும் தெரியல ஆட்டோவை. பாட்டு ஒன்று பாடுங்களேன். மழை கிட்ட வந்துட்டேன். என்ன பாட்டா பாடுறது கிரிக்கெட் பாட சொன்னேன். பாடுங்க பாடுங்க. அப்பதான் நான் பயமில்லாம ஓடுவேன். அக்காவா அண்ணா அக்காவா தங்கச்சியை வேண்டும். கேட்போமா? ஓ சரி ஒன்றை கேட்போம். ஓ தங்கச்சி என்ன மலைக்குள்ள வாழைப்பழம் விற்கிறீங்களா? எவ்வளவு வாழைப்பழம்? எவ்வளவு? என்ன இப்போ வாழைப்பழம் சீசனுக்கு 20 ரூபாயோ? மறிச்சாச்சு ஒன்று வாங்கிடுவோம். நீங்கள் மலைக்கு நிற்கிறபடியால் ஒரு வாழைப்பழம் ஒன்று 200 ரூபாய் ஒன்று வாங்கியிருக்கு. ஒன்றில் ஒரு சொப்பு. ஒரு சோப்பு என்னென்ன எங்கே எடுக்கிற நீங்கள்? பனிச்சங்குளம். அப்போ இந்த பனிச்சங்குளத்தை வந்து இதில் நின்று போடுதோ? வாழைப்பழம் பிடிக்கிட்டு இதிலே பிஸ்னஸ் இதிலே கொடுக்குறீங்க. சரி 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 சந்தோஷம். ஃப்ரெஷ் பழம் ஒன்று காணுமா? ஓ காணும் காணும். ரைட். பனிச்சங்குளத்துலேயே இருக்கிறீங்களா? நாங்கள் பனிச்சங்குளம் தான் போகிறோம். அங்கே வந்தால் காணுவோங்க. போயிட்டு வரோம். பாய் பாய் சொல்கிறேன். பாய் பாய். அந்த பிள்ளை வெக்கப்பட்டுட்டா. அந்த குடை ஒன்று வச்சிருக்கிறா. வெக்கப்பட்டு முகத்தை மறைச்சிட்டா. வெக்கப்பட்டு முகத்தை மறைச்சு ராமராஜ் செய்கிறது. ஒரு குடை இருந்தால் எல்லாரும் கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்பொழுது நாங்கள் கடும் மலைக்குள் நடு கொண்டிருக்கிறோம். வெப்பமான காலத்தில் பாட்டு பாடலை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பாடுறீங்க. நாங்கள் பாடலையே என்ன பாட்டை பாடுறது? ஏதாச்சும் பாட்டு பாடுங்களேன். இடி மின்னல் பார்க்குற மாதிரி பாடினா என்ன பாட்டு? காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் தென்றல் என்னை தீண்டினால் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வள்ளியோடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் 2 சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே உள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர்
கண்ணீர் வழியுதடி கண்ணே. அப்படி பாடல் நன்றி நன்றி நன்றி. இனி பழைய ஞாபகங்கள் வருந்தவ. இந்த மழை குளிர் நேரத்தில் ஏன் இந்த காதலின் ரோஜா பாடல் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்தது? ரோஜா வாடி போச்சு. வாடிய ரோஜா, வாடினேன் வணங்கினேன் தேடினேன் ஓடினேன். ரோஜா வாடி போச்சா? அவள் அவள் போனாலும் வாடி போகாத முகம். இன்னும் சுகங்கள் இருக்குதா உங்களுக்கு? சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத. ஐயோ ஐயோ, குளிருக்கு எந்த பாட்டு பாடுறேன்னு தெரியாம கிடக்குன்னு பார்க்குறாங்க நிற்க போகிறாங்க. என்னடா இவங்க நடுமாறுறாங்க. என்ன அப்படியோ நாங்கள் பாடுறது கொஞ்சம் கேட்பாங்க. கேட்பாங்க. நல்லா தான் இருக்குது. மத்தியானம் வந்து மழை குறைஞ்சிருக்குது. இனி மாமலத்து வந்து கூட ரஜினிகிட்ட விட்டு கூட போகணுமே. அதான் எனக்கு பயம். அந்த பாதை அது கொஞ்சம் பயமான பாதை. நாங்கள் ஒரு இடத்த நின்று போகவே டைம் ஆக போகுது. இந்த இடத்துக்கு நாங்கள் கிட்ட வந்துட்டோம் பாருங்க. மழையும் பெய்து நல்ல பச்சை பசையெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. நல்ல காற்றோட்டமாக ரஜிபேன். நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. இங்கால வந்துட்டாலே ஒரே நல்ல வயல் காட்சிகள் மற்றது காடு அந்த மாதிரியான நல்ல பச்சை பசையெல்லாம் இருக்குது. இங்கால வந்து வயல் சூழ்ந்த வன்னி. வயல் சூழ்ந்த வெண்ணியா. மற்றது வந்து இங்கால வந்து யானை அதில் இருக்கா. அவர் அஜீவன் சொன்னார், நீங்கள் அவ்வளோத்துக்கு பயப்படுற அளவுக்கு இந்த நேரம் வந்து வருகை தராது அப்படின்னு. அது மாலை நேரத்தில் அளவு தான். அதுவும் பயப்படாமல் வாங்குவோம், நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். இவன் நம்ம பாதைக்குள்ளே இப்போ தான் தங்கி இருக்கிறோம். இப்போயே பாருங்கள் அந்த பாதை எப்படி இருக்குண்டு. மழை பெஞ்சு விலங்கு தானே ஆட்டத்துலேயே அங்கே முன்னுக்கும் பாருங்கள். இதில் இருந்து போகணும் ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே. லைட்டாக இப்போ இனி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அங்கிருந்து ஒரு ஆட்டோ வர வரையும் அந்த பாதையால் போனது. காட்டு பாதையாக
வராத பாதை தெரியாது. இப்போ இதை விட கொஞ்சம் தண்ணி இருந்தால் இது பள்ளம் தெரியாது. ஆட்டோ வந்துருக்காங்கல்ல மதிவன் கால் பண்ண வரணும். இப்போ நான் ஏதோ விடுறது எது பள்ளம் ஒன்று தெரியும் சொல்லுங்க. இதுல ஆட்டோ வந்து போயிருக்கேன். எதுக்காக விடுறேன்னு தெரியாமல் தெரியுமா? இப்போ நடுவில் விட்டா பெரிய பள்ளமே இருக்கு. கடை விட்டா புதஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு புதஞ்ச தள்ளவே மார்க்கணும் சரியா? ஓடி மலையின பாதை என்றால் இவ்வளவு சுகம் வந்துருக்கு. அது மலையில விரையில் அதானே அந்த மிதிவேடி எடுக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் மலைக்கு நினைச்சு போய் கொண்டிருக்கிறாங்க. ஹலோ அக்கா, தெரியுமா என்ன? தெரியாதா? ரஜீவன் வீட்டுக்கு போகலாமா? ரஜீவன் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி தெரியாதா? இதுக்குள்ள இருக்கிறார், அவரை தெரியுமா? முடிஞ்சு பாருங்க. தான் ராஜீவன் பேர் தெரியுமா? என்ன வேலை செய்யுங்க? எடுத்துருக்கிறீங்களா அவ்வளோ காலத்துக்கு? எடுத்துருக்கிறீங்களோ? அதான் புது வச்சேன்னு மைண்டெல்லாம் முடிஞ்ச எவ்வளோ காலமாச்சு இப்பயும் எடுத்தோம் இருக்குதா? வச்சது இருக்கதான் இல்லாட்டி வச்சாச்சு எடுக்கிறதா? நீங்களும் இங்கே இருக்கிறீங்க. ஏன் நடந்து போறீங்க? வாகனம் ஒன்று செட் பண்ணி என்ன பேருக்கா பேருங்க புலஸ்டிகா புலசர் ஏதாச்சும் வாங்கி அங்கே விட்டுட்டு ஓடிக்கணும் போகலாம். மலைக்கு நினைஞ்சு போனீங்க. சரி ஓகேயா? ரைட்டா ஆட்டோவில் ஏற்றலாமா? காணாதுடாமண்ணே கிட்டத்தட்ட வந்துட்டோம். அந்த நஜீவன் வீட்டுக்கு போகிற யானை வேலி கிட்ட பாருங்க. எப்படி கப்பல் போகிற மாதிரி போடணும் இல்லையா? எப்படி என்ன யானை வேலி போட்டுக்கல பாதி வாசல் வாயில் அதுக்கிட்ட வந்துட்டான். நல்ல ஒரு இயற்கை அழகான இடத்துல தான் ரஜீவன் இருக்கிறான். இந்த பாரு இந்த நேரத்துல வந்து நல்ல மாடுகள் மேய்க்குது. பெரிய குளம் நல்ல பறவைகள். அதாவது இந்த இந்தியன் வீட்டு திட்டத்திற்குள் போகின்ற நுழைவாயில். அதில் கரண்ட் வேலி போட்டிருக்குது. இப்போ இந்த ரெண்டு பக்கம், அதாவது இந்த பக்கமும் கரண்ட் வேலி இப்படியே இந்த கிராமத்தை சுற்றி போட்டிருக்கணும். 3 லைன் இருக்குது. அது லைன் வேலையும் இருக்குது. இப்போ கரண்ட் யானை வருமா இருந்தால் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுறது? பின்னேரம் ஒரு 5:30 ஆன் பண்ணால் இப்போ மாடு முட்டினாலும் அடிக்கும் கரண்ட் என்ன? சேதப்படுத்தாது. இங்கே பாருங்க, இதுலேருந்து இதால் மட்டும்தான் உள்ளுக்கு போகலாம். மற்றதெல்லாம் சுற்றி கட்டிடுங்க. ஏன்னா யானைக்கு பயத்தில் இதை பாதுகாக்கிறதுக்கு ஆக்கள் எல்லாம் இருக்கு. அப்படி வர்றதா இந்த வாசலெல்லாம் வரும். என்னது யானை கருப்பு கிணறு வந்துருக்கு. இங்கே பாருங்க நல்ல கருப்பு கிணறு. நிறைய கருப்பு அளவான கிணறு கட்டி பெயின் அடிக்கிறது பக்கத்தில். நீங்கள் வேற என் தங்கி வர்றாங்க. எல்லாம் மறையில எல்லாம் முட்டுப்படும். பைக் தான் சரி. என்ன பைக் சரி வந்துடலாம். வீட்டு வாசல்ல என்ன மரம் நிற்கன்னு சொல்லுங்க. ஈர மரத்தோட சேர்ந்து வந்து நிற்கிது. அது தெரியாதே. அது தெரியாதா? வீரையுடன் சேர்ந்து நான் பார்த்துட்டா அது ஒரு காட்டு மாணிக்கா. இப்போ ரஜீவன் அம்மாக்கே சர்ப்ரைஸா இருக்க போகுது. வீர மரத்தோட சேர்ந்து ஒரு காட்டு மாணிக்குது. இதுக்கு நேரம் ரஜீவன் வீடு பாருங்க. அம்மா
விஷயத்தை நாங்கள் சொல்லல. மழை பெய்யறோட ராஜன் ஹெல்மெட்டும் போட்டு பாருங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். பெரிய ஒரு சட்டியில வச்சு சாப்பிட்றாம்மா. மழை பெய்யுது, என்ன செய்கிறீர்கள்? மகனை நாங்கள் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். பாலக்கொப்பு ஆஞ்சு வச்சிங்க பாருங்க. பாலக்கொப்பு பழமெல்லாம் புரிஞ்சாச்சு போல. பாலக்கொப்பு எப்படி எப்படி ராஜீவன் எங்களுக்கு ஆஞ்சி வச்சிருப்பா. அங்கே வச்சிருப்பா. நாங்கள் சர்ப்ரைஸாக வந்துட்டோம். அம்மா கட்டான் சாப்பிடுவா. கட்டான் உடைக்கிறீங்க. எப்போ வந்தாலும் சாப்பிடுவோம். மனைவியோட தான் பாருங்க. ராஜீவன் இருந்தோ. ரைட். உங்களோட அம்மா உங்களோட மகனை குழந்தை ஒப்படைச்சிட்டேன். அங்கே கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்த வீட்டை நாங்கள் எவ்வளோ மழை, இடி, மின்னல், காற்று, சூறாவளி, கடல் சீத்தம் எல்லாத்தையும் தாண்டி என்ன ராஜீவன் சொல்லுங்க. ரைட். கூட்டி வந்து உங்களை கையில் ஒப்படைச்சிட்டேன். சரியா? சந்தோஷமா? நித்திரியா விரையில. சரியா? இனி உங்களோட பிறப்பு தான். ஓகேயா? சரிதானே? மழை காலம் கவனம். அதுக்கு இறைக்கிற தனிமையில் வரும் பாருங்க. சரியா? ஓகே, நாங்கள் வீடியோ முடித்து கொள்ளுமா? ஓகே மக்களை நாங்கள் தொடர்ந்து விட்டுட்டோம். அம்மாண்ட கையில் நாங்கள் ராஜீவனை ஒப்படைச்சிட்டோம். என்னால் நேற்று வேற இருந்தாங்கன்னு ராஜீவன் நேற்று வேற இருந்தாங்க. இப்போ என்ன முறாக்கள் இருந்தோட என்ன பீச்சுக்கு போகணும்னு சொன்னோடய அவையை கூட்டிக்கிட்டு போயிட்டோம் கயனாக்கில். இந்த தினம் வந்தபோது இடையில மழை எல்லாம் பிரச்சனை இல்லை. வந்து ராஜீவன் நிறைய நாள் உங்கள்கிட்ட வெயில்னா சும்மா வெயில கடும் வெயில். அப்ப மழைக்கு நல்லா இருக்கு. ராஜீவன் என்ன சொல்ல போறீங்க? சரி, அப்போ நாங்கள் சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். வீடியோவை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காமல் எஸ்எஸ்பி சேனலுக்கு முதல் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நன்மை நன்மை இருக்கும். ஓகே டன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் 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 பாய்.